நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, 2025ஆம் ஆண்டுக்கான குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து எல்லாரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இதில் புதியதாக நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி தொடர்ந்து கண்டினியூஸாக எழுதி கொண்டு இருப்பீங்க. நீங்களும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸில் தான் எக்ஸாம் நடந்துட்டு இருந்தது. இது ஆல்ரெடி எழுதணுங்களுக்கு தெரியும். ஆனால் புதியதாக எழுதுபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பீங்க. எதை படிக்கிறது, எப்படி படிக்கிறது, எங்கே கிளாஸ் போகணும், முதல்ல என்ன செய்ய வேண்டும், இதெல்லாம் ஒரு குழப்பமான நிலைக்கு புதியதாக இருப்பவர்களுக்கு ஒரு டவுட்டு, அதாவது ஒரு சந்தேகம் ஏற்படும். இல்லை, முதல்ல புதியதாக படிப்பவர்களுக்கு முதல் முறையாக நீங்கள் இப்போ தான் எழுத போகிறீங்க அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து முதல்ல பாடத்திட்டம், சரிங்களா, அதாவது முதல்ல பாடத்திட்டத்தை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. என்ன சிலபஸ், சரிங்களா, முதல்ல இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு முதல்ல படித்து பாருங்கள். சரிங்களா, பார்ட் 1ல் என்னென்ன இருக்குது, அடுத்து பார்ட் 2ல் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெளிவாக படித்து பாருங்கள். ஆல்ரெடி பார்ட் 1 அப்படின்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா தமிழ் சம்மந்தமான கேள்விகள் இருக்கும். சரிங்களா, பார்ட் A அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்து பார்ட் B ஜிகே கொஷின்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தோன்னா 100 கொஷின், பார்ட் Aயில் 100 கொஷின், பார்ட் Bயில் 100 கொஷின். ஒவ்வொரு கொஷினுக்கும் 1.5 மதிப்பெண்கள். மொத்தம் பார்த்தோன்னா பார்ட் Aக்கு ஒரு 150, பார்ட் Bக்கு ஒரு 150, மொத்தம் 300 மதிப்பெண்களுக்கு அந்த எக்ஸாம் நடக்கும். இதில் முதல்ல எப்படி தொடங்கணும்னா, நம்ம சொன்ன மாதிரி சிலபஸ் எடுத்து வைத்துக்கொண்டு என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கணும். சிலர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அட்டை டு அட்டை படிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நண்பர்களே, எனக்கு தெரிந்த கருத்துக்களை நான் என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து சிலபஸை வைத்துக்கொண்டு ஸ்கூல் புக்குக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. சரிங்களா, ஸ்கூல் புக்குக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதேமாதிரி பார்ட் A தமிழ் அப்படின்னு சொல்லும்போது தயவுசெய்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற இலக்கணங்களும் இலக்கியங்களும் தெளிவாக படித்து கொள்ளுங்கள். சரிங்களா, எல்லோரும் சொல்லுவாங்க அந்த நோட்ஸ் வாங்கலாம், இந்த நோட்ஸ் வாங்கலாம், இப்படி படிக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் முழுக்க உங்களுடைய கவனம் எதில் இருக்கணும்னா ஸ்கூல் புக்கில் தான் இருக்கணும். சரிங்களா, ஸ்கூல் புக்கில் நீங்கள் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டாவே நிச்சயம் தமிழில் அட்லீஸ்ட் ஒரு 90+ கொஷின்ஸ்னாச்சும் நீங்கள் போடுவீங்க. சரிங்களா, அதால் அந்த மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் தேடுறதை விட, ஏன்னா நம்ம நாட்கள் குறைவாக உள்ளது, ஸ்கூல் புக்கை கலெக்ட் பண்ணிக்கிங்க. கலெக்ட் பண்ணிக்கிட்டு இலக்கணங்கள், அதில் இருக்கிற முழு இலக்கணங்கள் சிலபஸ் வைஸாக நீங்கள் எடுத்து படிங்க. இலக்கியங்களும் சிலபஸில் என்ன இருக்கோ அது சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் எனக்கு தெரிந்து நான் என்ன சொல்கிறேன்னா 6 to 10 வரைக்கும் படித்தாவே போதுமானது. சரிங்களா, நீங்கள் ஒரு போஸ்டிங் போகணுன்னு சொன்னால் நிச்சயம் 6 to 10 வரைக்கும் தெளிவாக இருந்தீங்கன்னாவே நிச்சயம் நீங்கள் வெற்றி பெற முடியும் அப்படின்ற மாதிரி நான் இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பார்ட் B ஜிகே அப்படின்னு சொல்லும்போது இது பார்த்திங்கன்னா சிலபஸை வைத்துக்கொண்டு 6 to 10 இருக்கிற மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, அதே மாதிரி பாலிட்டிக், அப்புறம் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸு. ஸோ இது சம்மந்தமான அந்த 6 to 10க்குள்ளே இருக்கிற அந்த விஷயங்களை கேதர் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் எழுதி வைங்க. சரிங்களா, நோட்ஸ் எழுதி இப்போ எழுதுங்க. நீங்கள் நினைக்கலாம் நாட்கள் குறைவாக இருக்கிறது, நோட்ஸ் எப்படி எழுத முடியும் அப்படிலாம் நினைப்பீங்க. இருந்த போதிலும் நீங்கள் முடிந்தளவு நோட்ஸ் எடுங்க. பை சான்ஸ் முடியல அப்படின்னா, ஏன்னா இன்னொரு 40 நாட்கள் தான் இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அழகாக இருக்கிற சிலபஸை ஆன்லைன் போட்டு நீங்கள் படிச்சுட்டு வாங்க நண்பர்களே, நிச்சயம் வெற்றி பெற முடியும். மீண்டும் குரூப் 4 சம்பந்தமான அடுத்த ஒரு விஷயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.